பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மன் வாலா அம்மா பஅத். நாங்கள் கடைசியாக பார்த்த பகுதி அதாவது அல் ஃபிஅலு ஸுலாசியுல் முஜர்ரத், 3 எழுத்து மாத்திரம் வரக்கூடிய வினை சொற்கள் சம்பந்தமாக பார்த்தேன். ஒன்லி 3 letters verb. அப்போ அதில் 2 பகுதியாக அதை பிரித்தாங்க. ஒன்று முத்தரிது, மற்றது ஷாதுன்னு. முத்தரிதுக்கு 5 வசன், ஷாதுக்கு ஒரு 3 வசன் சொன்னாங்க. 3 வசன் என்ன, 2 வசன் தான் இருக்குது. 3 வசன்னு சொல்லி அஜினாஸில் சொல்லி இருக்கிறதுனால நம்ம 3 வசன்னு சொன்னோம். இதெல்லாம் மொத்தம் 8 வசன். அந்த செய்திகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதில் பயிற்சி பகுதி நம்ம செய்யணும். 244வது பக்கம் இல்லையா? அதில் பாருங்கள், இந்த ஒரு செயற்பாடு ஒரு ஆக்டிவிட்டி தந்திருக்காங்க. அத்தத்ரீபுல் அவ்வல் ஐயின் அல் ஃபிஅல ஸுலாசிய ஃபீமாயலி. பின்வரக்கூடிய வசனங்களில் இடம்பெறக்கூடிய இந்த 3 எழுத்து வினைகளை, 3 எழுத்து வினை சொற்களை அடையாளப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வினை சொல்லத்தை நம்ம பார்க்கணும். 3 எழுத்து வினைச்சொல் இந்த வசனங்கள்ல எங்க வந்திருக்கு, இந்த வாக்கியங்கள் எங்க வந்திருக்குதுன்னு ஒரு 15 வசனம் தந்திருக்காங்க. பாருங்க. ஃபரிஹல் ஃபரீகு பிஹாதன் நஜாஹில் பாஹிரி. இந்த அமோக வெற்றி, அதாவது நஜாஹ்ன்றது வெற்றி, பாஹின்றது அமோக வெற்றி, அதாவது பாரிய வெற்றி, அந்த குளோசல் விக்ட்ரி, மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு நாங்கள் சொல்றது மகோன்னத வெற்றின்னு சொல்லி. அந்த மகோன்னத வெற்றியின் மூலமாக டீம், ஃபரீக்ன்றது டீம், குழு ரொம்ப மகிழ்ச்சி பட்டது. ஃபரிஹ அல் ஃபரீக்னால் அந்த டீமுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஃபியல் வந்திருக்கு? 3 எழுத்து வினை. ஃபரிஹ யஃப்ரஹு ஃபரஹன். ஃபரிஹ என்ன வசன்? அது அப்ப ஃபரிஹ யஃப்ரஹு ஃபரஹன் என்ன வசன்? ஃபஇல யஃப்அலு. ஃபஇல யஃப்அலு. ஃபரிஹ யஃப்ரஹு ஃபஇல யஃப்அலு. ரைட். யஃப்தஹுல் வலது அல் பாப லிஇஹ்வதிஹி வ அஹவாதிஹி. யஃப்தஹுல் வலது அல் பாப லிஇஹ்வதிஹி. பையன் கதவை திறக்கிறான் அவருடைய சகோதரர்களுக்காக. யஃப்தஹு என்ன? அப்போ ஃபத்தஹ யஃப்தஹு ஃபஅல யஃப்அலு வஸன். ஃபஅல யஃப்அலு வஸன். 3வது யஹ்மிலு ரஜுலு அல் ஹதப ஃபௌக ظஹ்ரிஹி. இந்த மனிதர் விறகுகளை, விறகுன்னு சொல்லுவாங்களே தர, சிங்கள பாஷைக்கு என்ன தரனே, தர அந்த விறகு கொல்லின்னு சொல்லுவாங்களே வுட்ன்றது. அப்போ அந்த விறகுகளை சுமக்கிறாரு அவருடைய முதுகுக்கு மேலால. அப்போ முதுகுல விறகை சுமந்து கொண்டு வாராரு. அப்போ இதில் வரக்கூடிய ஃபியல் என்னது? யஹ்மிலு. அப்ப ஹமல யஹ்மிலு ஃபஅல யஃப்இலு வஸன். ஃபஅல யஃப்இலு வஸன். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். இது குர்ஆன் ஆயத்தோட போட்டிருக்காங்க இல்லையா? குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதினுடைய, ஃபலக்னா சுபஹை, சுபகு பொழுதினுடைய இரட்சகன். அப்ப காலை பொழுதினுடைய இரட்சகன் ஆகிய அந்த அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த ரப்பிடம்னு தான் வரணும், அதுக்கு ரப்பை கொண்டு அல்ல. இந்த பாவுக்கு இந்த அர்த்தம் ஆத பிஹி, அதே மாதிரி இஸ்தஆத, தஅவ்வத, இஸ்தஆன பிஹி அப்படிலாம் வந்தால் அதுக்கு அந்த இடம்னு தான் கரைச்சிடணும். அப்ப வைகரை பொழுதினுடைய, காலை பொழுதினுடைய இரட்சகனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த ஒன்றின் தீங்கை விட்டும், அவன் படைத்தவற்றினுடைய தீங்குகளை விட்டும் காலை பொழுதினுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீ கூறுவீராக. எங்க ஃபியல் இருக்குது? ஹலக்க தான் இந்த நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய சொல். ஊதுவும் வரும், ஆதைய ஊது. நம்ம அந்த ஃபியல் படிக்கல இன்னும். ஆதைய ஊதுவும் ஒரு சுலாசியான ஃபியல் தான். ஆனா நம்ம அது இன்னும் நம்ம என்ன படிக்கல. அந்த ஃபியல் காலவும் வரும், குல்ங்கிறதும் வரும். ஆனா அந்த ஹலக்க குல்ங்கிறதும் வரும். ஆனா நம்ம அதையெல்லாம் இல்லாம இந்த ஹலக்க உங்களுக்கு எது படுகுதோ அதுக்கு நீங்க செய்யலாம், கூட அடிக்கலாம். குல் அஊது ஹலக்க, இந்த 3ம் வரும். ஆனா ஹலக்க தான் இந்த இடத்துல கேட்கப்பட்டது அந்த சொல். 5வது பஅதுர் ரிஜால், சில மனிதர்கள், சில ஆண்கள், யர்ஃபஊன அஸ்வாத்தஹும், குரலை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய குரலை உயர்த்தி தான் பேசுறாங்க. ஃபில்கலாம், பேசுற நேரத்துல. யர்ஃபஊன என்ன? ரஃபஅ யர்ஃபஉ ஃபஅல யஃப்அலு, முத்தரிதான பாப். 6வது பாருங்க, காதல் முதர்ரிசு, காத அல் முதர்ரிசு யத்ரிபு துல்லாப மின் ஷித்தத்தில் கலபி. அதாவது காதல் முதர்ரிசு யத்ரிபுனால் ஆசிரியர் அடிக்க பார்த்தார், அதாவது அவர் அடிக்க பார்த்தார். The teacher was about to hit, பீட், அடிக்கிறதுக்கு பார்த்தாரு.
மாணவர்களுக்கு மின் ஷித்தத்தில் கலவினால் கடும் கோபம் காரணமாக, அந்த மின்னுக்கு காரணமாக. அப்ப கடும் கோபத்தின் காரணமாக மாணவர்கள் கடிக்க பார்த்தார். எது ஃபியல்? எல்தரிபு. என்னப்பா லரப எல்தரிபு தான். காதையக்காதுவும் வரும், காதையக்காதுவும் வரும். ஆனால் லரப எல்தரிபு தான் நம்ம இந்த இடத்துல கேட்கிற அந்த சொல். 7வது வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜ். இது ஒரு குர்ஆன் ஆயத்து. மனிதர்களை நீ பார்க்கிற அந்த நேரத்தில் எதுகுலூன ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைகிறாங்க. அஃவாஜா கூட்டம் கூட்டமாக, ஃபௌஜினால் கூட்டம், அஃவாஜ் கூட்டங்கள், கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் உங்களோட அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை நுழைவதை நபியை நீங்கள் பார்க்குகின்ற அந்த நேரத்தில். அப்ப இங்க எது ஃபியல் வருது? எதுகுலூனங்கிற அந்த ஃபியலை தான் அதுக்கும் வரும். ராய்த்தையும் வரும் தான். ஆனா எதுகுலூனை தான் இங்க கேட்டிருக்காங்க. 8வது யஜ்லிசு தலாமீது ஃபீ ஃபினாஇல் மதரசா. மதரசாவினுடைய முற்றவழியில் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எங்க ஃபியல்? யஜ்லிசு. என்ன? யஜ்லிசு, ஜலச யஜ்லிசு வழங்குது. 9வது அல்லதி ஜமஅ மால வ அத்தத. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மால வ அத்தத. அப்ப அந்த மனிதன் எத்தகையவன் என்றால் சொத்தை சேகரிக்கிறான். வ அத்ததஹு, அந்த பணத்தை அவன் எண்ணி பார்க்கிறான். எது ஃபியல்? அப்ப சுலாசியான ஃபியல் ஜமஅ யஜ்மஉ, ஜமஅ யஜ்மஉ. ரைட். 10வது அல் அவுலாது யல்அபூன ஃபில் மஸா. சிறுவர்கள் மாலை நேரத்தில் விளையாடுகிறார்கள். யலஇப யல்அபு. சரி. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப. அபூ லஹப் அவனை பற்றி வரக்கூடிய அந்த விஷயத்துல வருது. மா அக்னா அன்ஹு மாலுஹு, அவனுடைய சொத்து அவனுக்கு பயனளிக்கவில்லை. வமா கஸப, இன்னும் அவன் சம்பாதித்த ஒன்றும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. எது? கஸப. நாம் கஸப யக்ஸிபு கஸ்பன். 12வது யஸ்ரஉல் ஃபல்லாஹு அல் கம்ஹ ஃபில் ஹக்லி. வயலில் கோதுமையை விவசாயி பயிரிடுகிறார். ஸரஅ யஸ்ரஉங்கிற ஃபியல், ஸரஅ யஸ்ர, பயிரிட்டான். 13வது அந்நபாதாத், தாவரங்கள், தன்புத்து ஃபி மௌசிமில் மதரி, மழை காலத்தில் தாவரங்கள் முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நபாத்தாத்துன்னு சொல்லி ஜெம் எடுக்கலாம் தான், ஆனால் அப்படி ஜெம் எடுத்து பயன்படுத்துறல. முறை அந்நபாத்து என்புத்து ஃபி மௌசிமில் மத்தரின்னு வரணும். அதான் சரியான வாக்கியம். அந்நபாத்தாத்துங்கிறது பயன்பாட்டில் இல்லை, ஜம்மு நம்ம எடுத்து பயன்படுத்துறல அது. சரி, அப்போ இதில் வரக்கூடிய ஃபியல் அது நபத்த என்புத்து நபாத்தன், தாவரம் முளைக்கிறது, குரோ. 14வது லா அபுது மா தஅபுதுன். இந்த குல் அஊது பிரபில் குல் அஊது என்னது குல்யா ஐயுஹல் காஃபிரூன் அந்த சூரா. அதில் வரதான் லா அபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்க மாட்டேன், நீங்கள் வணங்குகிற சிலையை நான் வணங்க மாட்டேன். அபத யஅபுதுன்ற ஃபியல், அபத யஅபுது என்கிற ஃபியல். எஸ், ஃபால யஃபுலு. 15வது லாஸ்ட் வசனம் தகுசிருல் உம்மு, தாய் கழுவுகிறாள். அல் அத்துபாக்கன அந்த பீங்கான் ஐட்டங்கள் சொல்றது, நம்ம அந்த வெசல்ஸ். ஃபில் மத்பஹி, அப்ப சமையல் அறையில் பாத்திரங்களை தாய் கழுவுகிறாள். கஸல யக்ஸிலு, என்ன? ஃபால யஃபிலு என்கிறது. செயற்பாடு 2 கொஞ்சம் பாருங்க. அதுஹில் அலா அத்தத்ரீபு சானி, செயற்பாடு 2 அதுஹில் அலா குல்லி ஜும்லத்தின், பின்வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்லாவுக்கும் நீங்க அப்ளை பண்ணணும், நுழைவிக்க வேணும். ஃபியலன் முஜர்ரத் என்றால் ஒரு சுலாசி முஜர்ரதான ஒரு ஃபியலை, மிம்பைனில் கௌசைனால் அடைப்பு குறிக்குள் இருந்து, இங்கே பேரந்திசிஸ்ல இருந்து இந்த பிரக்கெட்டுக்கு இருந்து நீங்கள் ஃபியல் எடுத்து போடணும். இங்கே 10 வருஷம் வந்திருக்காங்க பாருங்க. முதலாவது சரி, ஃபியலுடைய கருத்து தனியாக தான் நமக்கு என்னது போடலாம். நஹ்திமு, ஹதம யஹ்திமுன்றது பணிவிடை செய்கிறது, சேவை செய்கிறது. அதாவது பணிவிடை செய்கிறது பழைய தமிழ், சேவை செய்தான். ஹதம யஹ்திமு. ரஜ யர்ஜி, திரும்பி வாரது. கஃபர யகஃபிரு, மன்னிக்கிறது. அதஹப, என்ன கேள்வி அது இல்லையா? தஹபனால் சாரி அதுஹபு, ரைட், சாரி, அந்த அதுஹபு நான் போகிறேன், தஹப. ஹுதிமத்த, ஹுதிம, ஹதமன்னா அந்த தகர்க்கிறது, உடைக்கிறது, சேதப்படுத்துற, டேமேஜ் பண்றதுக்கெல்லாம் ஹதம. ஏலமு, அலிம ஏலமு, அறிந்தான், அது தெரியும் நமக்கு. ஜலசெய்ஜலிசு, உட்கார்றது. எல்லிமூன், அநியாயம் செய்கிறார்கள். நக்குத்துரு, நாங்கள் கொள்கிறோம். கொள்ளுகிறது, கொலை செய்யறது. கத்தலை குத்துனா கொள்றது. ஹலர, சமூகம் அளிக்கிறது. இப்ப முதலாவது பாருங்களேன், அத்தில்மீது ஃபில் ஃபஸ்லி என்ன வரும்?
ஹதரத் தில்மீது ஃபில் ஃபஸ்லியை விட எஜிலிசு, எஸ், எஜிலிசு தில்மீது ஃபில் ஃபஸ்லி, மாணவன் வகுப்பில் உட்கார்ந்திருக்கிறான். எஜிலிசு தில்மீது ஃபில் ஃபஸ்லி, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் மா ஒன்றை ஃபிசுதுர் உள்ளங்களில் இருக்கின்ற ஒன்றை அறிவான். யாயிலமு இன்னல்லாஹ யாயிலமு மா ஃபிசுதூர், யாயிலமு மா ஃபிசுதூர், யாயிலமு தான் சரி, ரைட். அத்துஜார் மினசூக்கி வியாபாரிகள் சந்தையில் திரும்பி வருகிறார்கள், திரும்பி வருகிறார்கள். எது வரும்? யர்ஜி உத்துஜாரு மினசூக்கி பஅதுல் ஆபாயி சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு அநியாயம் செய்கிறார்கள். பஅதுல் ஆபாயி டாட் 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 அப்னாஅஹும் யظலிமூன, எஸ், யظலிமூன சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அநியாயம் செய்கிறாங்க. அஞ்சாவது நஸ்அலுல்லாஹ அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம், துனூபனா எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு. அன் யக்ஃபிர துனூபனா, அன் யக்ஃபிர துனூபனா எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். நான் போகிறேன் என்னுடைய வேலைக்கு குல்ல சபாஹின் ஒவ்வொரு நாள் காலையிலும். அதுஹபு இலா அமலி குல்ல சபாஹின், எஸ். ஏழாவது யஜிபு, சரியா, கட்டாயம் நாங்கள் கொலை செய்வது அல் ஹையாத்தி அஸ்ஸாமத்த நச்சு பாம்புகளை நாங்கள் கொலை செய்ய வேண்டும். நகுத்துல் யஜிபு அன் நகுத்துல அல் ஹையாத்தி அஸ்ஸாமத்த. லாபுத்த அன் நாங்கள் சேவை, அதாவது பணிவிடை செய்கிறது, சேவை செய்ய, உபகாரம் செய்யணும் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெற்றோருக்கும். லாபுத்த அன் நஹ்திம ஹிதுமத் செய்யணும் அல் ஆபா வல் உம்மஹாத், ரைட். அதாவது இந்த மாநாட்டுக்கு பல தலைவர்கள் அதே மாதிரி முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டாங்கன்ற வசனம் இல்லையா? அல் கசீரு மினர் ருஅஸாஇ வஸ்ஸுஅமா ஹதல் முஅத்தமர் ஹதர. அப்ப ஹதரல் கசீர்னா பலரும் வருகை தந்தாங்க. ருஅஸான்றது வந்து ஜனாதிபதிமாரு, ஜுஅமான்ற தலைவர்கள், ஹாதல் முஅத்தமர்னால் இந்த மாநாட்டுக்கு. பத்தாவது இந்தமா ஹப்பத்திர் ரிஹு காற்று வீசிய போது டாட் டாட் அல் புயூத் வல் அக்வாஹ் வீடுகளும் அதே மாதிரி குடிசைகளும் உடைக்கப்பட்டன அல்லது சேதப்படுத்தப்பட்டன. ஹுதிமத்தில் புயூத்து வல் அக்வா. அப்ப கூஹ் என்ற அர்த்தம் வந்து, கூஹ்ன்றது வந்து இதுக்கு சொல்றது குடிசை வீடுகளுக்கு சொல்றது, அந்த ஓலை குடிசை வீடுகளுக்கு சொல்றது கூஹுன் ஜம்மு அக்வாஹ், சரியா, ரைட். அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து பயிற்சியையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம புதிய பகுதிக்கு போகிறோம். எங்களோட புதிய பாடம் இன்றைக்கு, அதாவது அஃஅல என்கிற அந்த வசன் பகுதி. அதாவது நம்ம லேஸ் சொல்வதாக இருந்தால் இரண்டாம் வகை, அதாவது அடிப்படை வசன்கள்ல இரண்டாவது வகை என்னென்றால் சுலாசி அல் மசீது ஃபிஹி அல்லது மசீது சுலாசின்னு சொல்லுவோம். 247 பக்கத்துக்கு வாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் சுலாசி மசீது ஃபிஹினால் அடிப்படை 3 எழுத்தோட ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்து அல்லது 3 எழுத்து மேலதிகமாக வரக்கூடிய வினைகளுக்கு நாங்கள் சொல்கிற சுலாசி மசீது ஃபிஹின்னு பொதுவாக. அப்போ அடிப்படை 3 எழுத்துக்களோட மேலதிகமாக 1 அல்லது 2 அல்லது 3 எழுத்துக்கள் மேலதிகமாக இருக்கும். இதை நம்ம 3 வகையாக பிரிப்பாங்க. ஒரு எழுத்து மேலதிகமாக வார, 2 எழுத்து மேலதிகமாக வார, 3 எழுத்துக்கள் மேலதிகமாக வாரண்டு 3க்கா பிரிப்பாங்க. அதில் முதல் பகுதி தான் என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு எழுத்து மேலதிகமாக வார, இதுக்கு 3 வசன்கள் சொல்லுவாங்க. அதாவது அடிப்படை 3 எழுத்தோட சேர்த்து மேலதிகமாக ஒரு எழுத்து வரும். அப்போ மொத்தம் எழுத்து வந்து மாதியில 4 எழுத்து இருக்கும். மொத்தம் மாதியில 4 எழுத்து இருக்கும். ஆனால் அடிப்படை 3 எழுத்துக்கள் ஒன்று மேலதிகமான எழுத்து. அதுக்கு ஒரு 3 வசன் சொல்லுவாங்க. முதலாவது வசன் வசனு அஃஅல பாபுல் இஃப்ஆலி, அஃஅல இஃப்ஆலி. அதில் நீங்கள் பாருங்க ஃபஅலன்னு எடுத்தீங்க என்றால் அதான் அஸ்ல் எழுத்துக்கள். ஆரம்பத்தில் வர அலிஃப், அஃஅலையில் வரக்கூடிய அந்த அலிஃப் வந்து அது மேலதிகமான எழுத்து. அப்போ இந்த இதுக்கு உதாரணமான பிரபலமான உதாரணம் எல்லா நஹு கிதாபுகளையும் எல்லா சரஃபு கிதாபுகளையும் காட்டுற பொதுவான உதாரணம் அக்ரம யுக்ரிமு இக்ராமன் என்கிற அந்த சொல்தான். அக்ரம என்கிற ஃபியல். அப்போ இந்த அக்ரம என்கிறதுக்கு என்ன கருத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால், அக்ரம என்று சொன்னால் அதுக்கு 2 கருத்து நமக்கு பரவலாக சொல்லலாம். ஒன்று, அக்ரம் என்றால் விருந்தோம்பல் செய்தான். இக்ராமுல் லைஃப் ஜமாத்தில் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த 6 நம்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒன்று தான் இக்ராமுல் லைஃப், விருந்தாளிகளுக்கு
விருந்தோம்பல் செய்யறன்னு சொல்றது. இக்ராம் ஒரு ஒரு மூமினிடம் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. அப்ப ஃபல்லி யுக்ரிம் ஜாரஹு ஃபல்லி யுக்ரிம் லைஃபஹுன்னு எல்லாம் ஹதீஸ்கள் அடிக்கடி வரும் இல்லையா? கண்ணியப்படுத்துறதுன்ற அர்த்தம், இக்ராம் பண்ற, அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அக்ரமவுக்கு கண்ணியப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். அப்ப விருந்தாளியை விருந்தோம்பல் செய்வதன் மூலம் அவர் நம்ம கண்ணியப்படுத்துறோம். அது இல்லாம அக்கிரமைங்கிறது விருந்தோம்பல் செய்யாமலும் எனது ஒருத்தரை கௌரவப்படுத்துறதுக்கு சங்கைப்படுத்துறதுக்கு அக்கிரமை என்கிற சொல் நமக்கு பயன்படுத்த இயலும். இப்ப இந்த அக்கிரமைங்கிறத நம்ம எப்படி இந்த அஜினாஸ் முறைப்படி, அதாவது சர்ஃபு சகீர் படி நம்ம சர்ஃப் செய்யறேன்னு பார்த்தால் அக்கிரம யுக்ரிமு இக்ராமன், இந்த 248ஆம் பக்கத்துல உங்களுக்கு அந்த சார்ட்ல காட்டியிருக்கிறாங்க. அக்கிரம யுக்ரிமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரிம். அப்ப அக்கிரம் என்றால் அவன் சங்கை செய்தான், யுக்ரிமு முலாரி அவன் சங்கை செய்வான், இக்ராமன் சங்கை செய்தல், ஃபஹுவ முக்ரிம் முக்ரிம்ங்கிறது இஸ்மு ஃபாயில். முக்ரிமுன் என்கிற அந்த இஸ்மு ஃபாயிலுக்கு அர்த்தம் வந்து சங்கை செய்யக்கூடியவன், மரியாதை கொடுக்கக்கூடியவன், விருந்தோம்பல் செய்யக்கூடியவன், அந்த கருத்து வரும். அடுத்தது மஜ்ஹூல் உக்ரிம. அப்ப உக்ரிமை மஜ்ஹூல்ங்கிறது எப்படி அறிகிறோம்? ஆரம்பத்துக்கு லம்மு செய்யப்பட்டிருக்குது, இறுதிக்கு முன்னால உள்ள அந்த ரா உக்கச செய்யப்பட்டிருக்குது. எனவே உக்ரிமைங்கிறது மஜ்ஹூல், சங்கை செய்யப்பட்டான் அல்லது விருந்தோம்பல் செய்யப்பட்டான். யுக்ரமு மஜ்ஹூல் தான், அது முலாரி மஜ்ஹூல். அப்ப முலாரி மஜ்ஹூல் நடந்திருக்குது, முலாரியுடைய அடையாளத்துக்கு லம்மு நடந்திருக்குது, இறுதிக்கு முன்னால உள்ள அந்த ஐங்கலிமான்னு சொல்லுவாங்களே அந்த எழுத்துக்கு வந்து ஃபத்ஹா செய்யப்பட்டிருக்குது, யுக்ரமு. அது வந்து இது மாதிரி இருக்குதுனால் யுஃப்அலு யுன்சரு யுக்தபு மாதிரி இருக்கு. இக்ராமன் அது மஜ்ஹூல் மஸ்தர், ஃபஹுவ முக்ரமுன் இஸ்மு மஃபூல். நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அது நம்ம இப்போ நான் படிக்கிற அந்த இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல்ன்ற விஷயத்தை நம்ம கொண்டு வராத ஒரு விஷயம் தான் என்னென்னு, 3 எழுத்து அல்லாத 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துல வரக்கூடியதுக்கு நம்ம எப்படி இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் உருவாக்குறதுங்கிறது. அப்போ 3 எழுத்தை விட தாண்டி வரக்கூடிய வினை சொற்களாக இருந்தால் அதுல இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் உருவாக்குற சிஸ்டம் என்னென்றால், நாங்க அந்த முலாரியுடைய அடையாளத்தை இல்லாமல் ஆக்கி போட்டு அந்த முலாரியிலே தான் இஸ்மு என்னது இஸ்மு ஃபாயிலோ இஸ்மு மஃபூல் எடுக்கிற முலாரியில இருந்தான். அவ அந்த முலாரியினுடைய அந்த அடையாளத்தை இல்லாமலாக்கி போட்டு அவடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் லம்மு செய்யப்பட்ட ஒரு மீமை கொண்டு வரணும், முதலாவது வேலை. அடுத்தது இறுதிக்கு மேல் உள்ளதுக்கு நம்ம கசரு செஞ்சோம்டால் இஸ்மு ஃபாயில், இறுதிக்கு மேல் உள்ள எழுத்துக்கு ஃபத்தஹு செஞ்சோம்டால் இஸ்மு மஃபூல். அப்ப யுக்ரிமு என்கிற அந்த சொல்லத்தான் முக்ரிமுண்டு வந்திருக்குது, யுக்குரமு என்கிற அந்த மஜ்ஹூலான ஃபார்மட் தான் முக்குரமுண்டு வந்திருக்குது. எனவே ஒரே ஒரு மாற்றம் என்ன, அந்த முலாரியுடைய அடையாளத்தை நம்ம இல்லாமல் ஆக்கி போட்டு லம்மு செய்யப்பட்ட மீமை கொண்டு வரோம். ஃபேல்ல தன்வீன் வராது, இஸ்ம்ல தன்வீன் வரும். ஏன்னா இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல்ங்கிறது இஸ்ம் தானே, அப்ப அதனால வந்ததுக்கு தன்வீன் வரும். அல் அம்ரு மின்ஹு அக்ரிம் லியுக்ரிம்னு தந்திருக்காங்க. இப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், இப்போ அக்ரம யுக்ரிம்னு சொல்றீங்க, சரி அக்ரமையில் எத்தனை எழுத்து இருக்குது? 4 எழுத்து இருக்குது இல்லையா? அலிஃப் காஃப் ரா மீம் 4 எழுத்து இருக்கு. அசுல் எழுத்து 3, ஒன்று ஜா, இது மேலதிகமா வந்திருக்கு. அப்ப யுக்ரிமுல உஸ்தாத் அங்கேயும் 4 தானே வந்திருக்குது, ஒரு எழுத்து குறையிற மாதிரி இருக்குது, அந்த ஹம்ஸ் எங்கடாப்பா போனுச்சு, இது அதை காணலையே அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம். அப்ப நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், ஓம் நீங்க சொல்றது சரிதான், நீங்க யோசிச்சது உங்களோட கிரியேட்டிவ் மைண்டுக்கு நம்ம பாராட்டி, நீங்க யோசிச்சது சரி. அக்ரம யுக்ரிம் யு அக்ரிமுண்டு தானே வரணும். ஓ உண்மைதான், யு அக்ரிமுண்டு தான் வரணும், 5 எழுத்து தானே வரணும். முலாரியினுடைய அடையாளம் யாவையும் சேர்த்து ஏற்கனவே இருந்த 4 எழுத்தோடு சேர்த்தால் 5 எழுத்து வரணும். 4 எழுத்து தான் இருக்கு. அப்ப நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், இந்த யு அக்ரிமு தான் அசில், யு அக்ரிமு யு அக்ரிமானி யு அக்ரிமூன, து அக்ரிமு து அக்ரிமானி யு அக்ரிம்னு அந்த முலாரி படித்தல் செஞ்சால், து அக்ரிமு து அக்ரிமானி து அக்ரிமூன, து அக்ரிமீன து அக்ரிமானி து அக்ரிம்னு, உ அக்ரிமு நு அக்ரிமு. இந்த உ அக்ரிமு என்கிற சொல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னால் அதுல 2 ஹம்ஸு கிட்ட வருது, 2 ஹம்ஸு கிட்ட வரும். நான் உங்களுக்கு எழுதி காட்டினா உங்களுக்கு விளங்கும். இந்த இதுல சும்மா மேலுக்கு எழுதி காட்டுன்னு பாருங்க, இது நான் சும்மா மேலுக்கு எழுதி காட்டுறேன் விளங்குறதுக்காக வேணா எழுதி காட்ட போறேன் உங்களுக்கு. பாருங்க, ஒரு கலர் ஒன்றையும் கொடுப்போமே. எஸ், இங்க பாருங்க, இப்படித்தான் இருக்கும். இது கொஞ்சம் டார்க் ஆகுது இல்லையா? அந்த டார்க் இதை இல்லாமல் ஆக்கி போட்டு ஒரு நார்மல் கலர் ஒன்று எடுப்போம், நார்மல் பென்சில் ஒன்று எடுப்போம், சிம்பிள் பென்சில் ஒன்று எடுப்போம். பாருங்க,
இப்போ இந்த இருக்குது இப்படித்தான் அசில் இருக்கும். யூ அக் ரீமு இப்படித்தான் அசில் வரணும். யூ அக்ரீமு என்ன, இந்த காஃபுக்கு சுக்கூன், இந்த ராக்கு கஸ்ரா, மீமுக்கு லம்மு, யூ அக்ரீமுன்னு இருக்கும். இப்ப முத்தக்கல்லிம்ல வரும் பொழுது இப்ப யூ அக்ரீமு என்கிறது காயிபு தானே, காயிப் முதக்கர். அப்ப யு அக்ரீமு யு அக்ரீமானி யு அக்ரீமுன, து அக்ரீமு து அக்ரீமானி யு அக்ரீம்ன, அப்படியே வந்தோம்னால் உ அக்ரீமுன்னு சொல்லி வரும். உ அக்ரீமுல வந்து 2 ஹம்ஸு கிட்ட கிட்ட வரப்போகுது. இங்க பாருங்க, நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி ஒரு நல்ல ஒரு கலர் ஒன்றில் எடுத்து எழுதுவோம் இல்லையா, சுகப்பாலே எழுதி காட்டுவோம். இப்படி வரும், உ அக் ரீமுண்டு வரும். இங்கேயும் ஒரு ஹம்ஸு, இங்கேயும் ஒரு ஹம்ஸு, இது காஃப், ரைட். இப்ப இங்க பாருங்க, இதுக்கு லம்மு, இதுக்கு ஃபத்தஹு, இந்த காஃபுக்கு சுக்கூன், ராவுக்கு கஸ்ரா, மீமுக்கு லம்மு, உ அக்ரீமுன்னு இருக்குது. இப்ப 2 ஹம்ஸு கிட்ட கிட்ட வாரதுனால அந்த 2 ஹம்ஸ உச்சரிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா பொதுவாக இந்த ஹம்ஸா என்கிறது அக்சல் ஹல்க், அடித்தொண்டையால அவுட் ஆகிற, எக்ஸிட் ஆகிற ஒரு எழுத்து. ஸோ 2 ஹம்ஸு கிட்ட கிட்ட வாரதுனால இந்த ஹம்ஸ, 2வது வரக்கூடிய ஹம்ஸ் இருக்கு தானே, இந்த ஹம்ஸை இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. இல்லாமல் ஆக்கி எப்படி சொன்னாங்க என்றால் உக்ரீமுண்டாங்க. அப்போ ஒரு இடத்துல ஹம்ஸை இல்லாமல் ஆக்கினால் மற்ற எல்லா இடங்கள்லையும் மொத்தம் 14 சீகா இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் ஹதுப் செஞ்சு போட்டு மற்ற இடங்கள்ல அதை ஹதுப் செய்யாமல் விடுறது ஒழுக்கம் இல்லை. எல்லா இடங்களையும் அதை ஹதுப் செய்யணும். எனவே ஸோ இங்க ஹதுப் செஞ்சதுனால இது முத்தக்கல்லிம் முஃப்ரத், அதாவது தன்மை ஒருமன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், அந்த மாதிரி வரக்கூடிய அந்த முத்தக்கல்லி முஃப்ரதுல ஹதுப் செஞ்சதுனால மற்ற 13 சீகாக்கள்லையும் அந்த ஹம்ஸை இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. இல்லாமல் ஆக்கினதுனால தான் அது உக்ரீமுன்னு வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது புரியும். நீங்க சார் அந்த வாய்ஸ் கிளிப்பை நீங்க தெளிவாக கேட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா என்னது உங்களுக்கு புரியும். ரைட், அதான் அந்த சொல். அப்ப அக்ரம யுக்ரிமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரிமுன் வ உக்ரிம யுக்ரமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரமுன் அல் அம்ரு மின்ஹு அக்ரிம். இந்த அக்ரிம் என்கிறது எப்படி வந்து அம்ரு நம்ம எடுக்கிறது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், முதாரியில இருந்தா எடுக்கணும். அப்ப துக்ரிமுல இருந்த அம்ரு எடுத்த எப்படி எடுத்தாங்க என்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. அப்ப யுக்ரிமு துக்ரிமுல இந்த அம்ரு எடுக்கல, அந்த ஏற்கனவே அதனுடைய அசிறுசிகாரதி தானே யு அக்ரிமுண்டு, அந்த து அக்ரிமுல இருந்து அம்ரு எடுக்க போறாங்க. எப்படி இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதாவது மஞ்சள் எழுத்து விளங்காது இல்லையா, சுகப்பாலே எழுதுவோம். இந்த இருக்கு தானே, இதான் து அக்ரிமு, தா அலிஃப் காஃப் ரா மீம், து அக்ரிமு. இதுக்கு நம்ம ஹரக்கத் வைப்போம். தாக்கு லம்மு, இந்த அலிஃபுக்கு ஃபத்தஹு, காஃபுக்கு சுக்கூன், ராவுக்கு கஸ்ரா, மீமுக்கு லம்மா, து அக்ரிமு. இப்ப து அக்ரிமுன்னு இருக்குது. இதுல இருந்து தான் நம்ம அம்ரு எடுக்க போறோம். என்ன செய்யணும்னா, முதலாவது செய்ய வேண்டிய வேலை இந்த முலாரியுடைய அடையாளத்தை இல்லாமலாக்கணும். ஆரம்பத்துல வரக்கூடிய தாவை இல்லாமலாக்கணும். இப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஹம்சாவுக்கு ஹரக்கத் இருக்குது, ஃபத்தஹ் இருக்குது. எனவே நம்ம அந்த வசூலுடைய ஹம்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த மேலதிகமான ஹம்ஸ் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அங்கே சுக்கூன் இல்லையே, ஹரக்கத்தானே இருக்குது. ஸோ கடைசி வேலை நம்மட என்னன்னு கேட்டால் அந்த இறுதி எழுத்தாகிய லம்மத்துக்கு அந்த மீமுக்கும் சுக்கூன் வைக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்குது. எனவே இதன்படி நம்ம சீகா எப்படி வரும்டால் அக்ரீம். அப்ப து அக்ரீமுல இருந்து அம்ரு எடுத்தால் அக்ரீம்னு வரும். எனவே அதுதான் இங்க அம்ராக அல் அம்ரு மின்ஹு அக்ரீம்னு வந்து எங்கேருந்து எடுக்கையில துக்குரீமுல நம்ம எடுக்கையில, துக்குரீமுல நம்ம எடுத்தால் இக்ரீம்னு தான் வந்து நிற்கும். அப்படி அல்ல, நம்ம அசிலத்தை நம்ம பார்க்கணும். அசில் வந்து யு அக்ரீமு தானே, அதனால து அக்ரீமுல நம்ம அம்ரு எடுத்தோம்னு சொன்னால் அக்ரீம்னு வந்து நிற்கும். அப்ப நமக்கு 2 வேலை தான் இருக்குதாங்க. ஒன்று முதாரத்துடைய அடையாளத்தை, அந்த முதாரியுடைய அடையாளத்தை நம்ம இல்லாமல் ஆக்கணும் ஆரம்பத்துல வர, அடுத்தது இறுதிக்கு சுக்கூன் வைக்கணும். அந்த 2 வேலையும் செஞ்சால் அம்ரு உருவாகிடும். அப்ப அல் அம்ரு மின்ஹு அக்ரீம் லி யுக்ரீம் இல்லையா. அப்ப வன்னஹி லா துக்ரீம் லா யுக்ரீம். அப்ப இதுல கேட்பாங்க என்னென்றால் இந்த அம்ரு காயிபுல நஹீல எல்லாம் வந்து அப்ப அந்த ஹம்சை மீட்டி கொண்டு தேவையில்லையா, அங்க எல்லாம் தேவையில்லை. அங்க அப்படி மீட்டி கொண்டு வந்து அம்ரு எடுக்கிறது இல்ல, சும்மா தான் நம்ம என்னது நஹி எல்லாம் அது வரும். துக்ரி இப்ப லா துக்ரீம் லா யுக்ரீம்னு வரும். சரி, அப்ப திருப்பி ஒரு அந்த சரபை நம்ம செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்தா நமக்கு வழங்கும். அக்ரம
யுக்ரிமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரிமுன் உக்ரிமை உக்ரிமை யுக்ரமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரமுன் அல் அம்ரு மின்ஹு அக்ரிம் லியுக்ரிம் வன்னஹியு லா துக்ரிம் லா யுக்ரிம்ங்கிறது தான் அதனுடைய முழுமையான சரஃபு. நம்ம அந்த சரஃபை கொஞ்சம் பாடமாகி கொண்டா சரி. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த அஃப்அல என்கிற வசனுக்கு வரக்கூடிய ஏனைய ஃபியட்கள் சம்பந்தமா, அதே வசனில் வரக்கூடிய ஏனைய ஃபியட்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அது நம்ம முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அந்த வசனில் வரக்கூடிய ஏனைய ஃபியட்கள், அதுக்கு இங்கே கொஞ்சம் ஃபியட்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. எப்படி இந்த காட்டுருக்காங்க பாருங்க, 249ஆம் பக்கத்தில் அர்ஷத, அன்ஃபக, அஷ்அர, அபுத்தல, அஸ்கத்த, அயிலன, அலுஹர அப்படின்னு ஒரு 10-12 ஃபியல் மட்டும் காட்டிருக்கிறாங்க. இந்த ஃபியட்களை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் இந்த வசனுக்கு வரக்கூடிய வேற ஃபியட்கள் அப்படின்னு சொல்லி, இது முதலாவது கன்செப்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த அஃப்அலங்கிற இந்த வசனில் வரக்கூடிய வினை சொற்களுக்கு வர முடியுமான கருத்து அமைப்புகள், அந்த மேலதிகமான ஒரு ஹம்சு வாரதனால வரக்கூடிய அசில் கருமதனை அதானே அக்கிரமன்னு மாறி இருக்கு. அப்போ அந்த மேலதிகமான ஒரு எழுத்து அந்த அலிஃப் வாரதனால என்னென்ன கருத்துகள் இந்த சொல்லுக்கோ இந்த வசன்படி வரக்கூடிய ஏனைய வினை சொற்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் வரலாம் என்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதுல முதலாவது கருத்து காட்டிக்கிறாங்க பாருங்க, குறிப்புண்ட அந்த 248ஆம் பக்கத்துல, இந்த வகை அளவுகோலில், அளவுகோல்னால் வசன், அளவுகோல் உடனே மெஜர்மெண்ட் அல்லது இஸ்கல் அப்படின்னு விளங்கெடுக்காம சும்மா வசன்டே விளங்கெடுங்க. இந்த வகை அளவுகோலில் வரும் வினைகள் பின்வரும் அர்த்தங்களில் ஒன்றை பிரதிபலிக்கும். அதாவது ஒரு 5 அல்லது ஒரு 6 கருத்து காட்டியிருப்பாங்க. அந்த கருத்துகளுக்கு அமைவாக வரலாம். அது அர்த்தம் இந்த வசன்படி வரக்கூடிய சகல ஃபியலுக்கும் இந்த அர்த்தங்கள் தான் வரணும்னு கட்டாயம் இல்லை. இந்த வசன்களே இந்த மீனிங் இந்த அர்த்தங்களே அந்த வசன் தரலாம். ஒன்று முதலாவது தஅதியான்னு சொன்னால் முத்தஅத்தியுடைய கருத்தை ஏற்படுத்துவது. முத்தஅத்தின்னு அர்த்தம் செயற்படு பொருள் குன்றாத வினைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கருத்து. அந்த முத்தஅத்தி கருத்து வரும். அதைத்தான் நம்ம சொல்லுவாங்க கடத்தல் கருத்துன்னு சொல்றது. ஆனால் கடத்தல்னு சொன்னாலும் விளங்க தமிழ்ல, அரபுல நீங்க பழகிக்கொள்ளுங்க. முத்தஅத்தியுடைய மீனிங்க தாருது தஅதியா. உதாரணமா பாருங்க, ஜலஸ் என்றால் உட்கார்ந்தான், நம்ம அஜிலஸ் என்றால் உட்கார வைத்தான். அப்ப அது முத்தஅத்தி கருத்து தானே. இப்போ உதாரணமாக சிட் டவுன் சொல்வதை விடவும் மேக் சிட்டிங் என்றால் அமர வைக்கிறது. ஐ மேட் ஹிம் என்னது சிட்னு சொல்றது, செட்னு சொல்லணுமா, எது சரி இங்கிலீஷ்ல. அப்ப நான் அவனை உட்கார வைத்தேன்னு சொல்றது இல்லையா. அதான் அஜிலஸ்ங்கிறப்ப ஜலசைங்கிற அந்த லாசிமான ஃபியலை முத்தஅத்தியா மாத்திருக்கிறான். அதுகல பாருங்க, தகல நான் நுழைந்தான், அதுகல நுழைவித்தான். இப்போ தகலங்கிறது லாசிமான மீனிங், அதுகலங்கிறது முத்தஅத்தி நுழைய வைக்கிறது. ஹரஜ வெளியேறினான், அஹ்ரஜ வெளியாக்கினான். அப்ப வெளிப்படுத்துறது, ஒரு அளவு வெளியே போடுறது. கரும சங்கையாகினான், மதிப்பாகினான். அக்கிரம மதிப்பு கொடுக்கிற, சங்கை ஆக்குறது, கௌரவிக்கிறது, கண்ணியப்படுத்துறது, அந்த மாதிரி முத்தஅத்தி கருத்து. ஹசுன அழகாகினான், அஹ்சன அழகுபடுத்தினான். ரஹப போனான், அதுஹப அனுப்பினான், அதாவது போக்கினான், இல்லாமலாக்கினான். ஃபஸிஅ பயந்தான், அஃஸஅ பயம் காட்டினான். ஃபஹிம விளங்கி கொண்டான், அஃஹம விளங்கப்படுத்தினான். அந்த மாதிரி ஒரு முத்தஅத்தி கருத்து அதுக்கு வரும். எனவே இதுக்கு நாங்கள் சொல்றப்பல தஅதியான்னு சொல்லி, கடத்தல் கருத்து என்றால் அதாவது செய்யப்படுபொருள் குன்றிய வினையாக இருந்ததை செய்யப்படுபொருள் குன்றாத வினையாக நம்ம கடத்திருக்கிறோம். ரைட். ரெண்டாவது கருத்து அஃப்அல வசனுக்கு வர முடியுமான கருத்து மாறுதல் கருத்துன்னு தந்திருக்காங்க. அதுக்கு நாங்கள் அரபுல சொல்ற சைரூரியா, சார எசீரு சைரூரியா என்று சொல்ற சைரூரத்தன்றது ஒன்று இன்னொன்றாக மாறியது என்று கருத்து. இப்போ உங்களுக்கு அந்த ஃபியட்களை பார்த்தா உங்களுக்கு பாருங்க, அஸ்மர அஃப்அல வசன் சொல். அஸ்மரனால் பலம் உள்ளதாக மாறியது, டு பிகம் ஃப்ரூட்ஃபுல். இப்ப உதாரணமாக அஸ்மரத்தி ஷஜரத்துண்டால் மரம் பலம் உள்ளதாக மாறியது, கனி தரக்கூடியதாக மாறியது. அந்த மாறியது கருத்து வரும். அஷ்ஜர அப்ப மரம் இலையுள்ளதாக, அஷ்ஜரங்கிறது ஒரு மரங்கள் உள்ள இடமாக மாறியது. உதாரணமாக அஷ்ஜரல் புஸ்தானுன்னு சொல்லலாம்.
அஷ்ஜரத்தில் ஹதீகத்து, தோட்டங்கத்துல நிறைய மரம் உள்ளதாக அந்த தோட்டம் மாறியது. அதை விட லேசான உதாரணம் பாருங்க காட்டிக்காரு. இந்த அவுரக்கத்தி ஷஜரா, மரம் இலையுள்ளதாக மாறியது. அதுலமல் மக்கானு, இடம் இருண்டதாக மாறியது. லலாம்டா இருட்டு தானே, அதுலமண்டா இருண்டதாக மாறியது. அஜிரப, சொறியுள்ளவனாக மாறினான். கடி சொரிச்சல் சொல்லுவாங்க இல்லையா, இச்சிங் அப்படிங்கிறது சொரிச்சல். அப்சஹ, தெளிவாக மாறுறது. அப்சஹதி அப்சஹல் லபனு, பால் தெளிவாக அந்த தெளிந்து போனது அப்படின்னு காட்டிக்கிறாங்க. இப்போ ஒன்றாக மாறுதல் என்கிற கருத்து. அஃப்லஸ், அஃப்லஸ் என்றால் அந்த வங்குரோத்துக்காரனாக மாறினான். அத்மர, என்னது தம்ருன்றது பேரிச்சம்பழம். அப்ப பேரிச்சம்பழம் உள்ளதாக மாறியது. அத்துமரத்தி ஷஜரத்து. ரைட். மூணாவது கருத்து செல்பியா கருத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்ற அப்படி தமிழ்ல வந்து நீக்குதல்னு சொல்லி, நீக்குதல்னால் இல்லாமல் ஆக்குதல் அந்த கருத்து. உதாரணமா பாருங்க, ஐஜம இன்னொரு சொல் காட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஹார்டா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஆரம்பமா படிக்கிறவங்களுக்கு இது அவ்வளோ முக்கியம் இல்லை, ஓரளவு அட்வான்ஸா படித்தவங்களுக்கு தான் இது தேவைப்படும். நீக்குதல் கருத்து அப்படின்னா அதை இல்லாமல் ஆக்குறன்னு கருத்து. உதாரணம் பாருங்க சொல்லிக்கிறாரு. ஆயிஜம, இந்த ஆயிஜமன்னு சொல்ல விடுங்களேன். அஷ்வான்னு சொல்லுக்குவாங்களேன். ஷஃபாண்டால் குணப்படுத்தினான், அஷ்வாண்டால் அந்த குணத்தை, அந்த அதாவது ஷிஃபா ஆரோக்கியத்தை நிவாரணத்தை இல்லாமலாக்கினான். அதே மாதிரி அஜமன்ற அர்த்தம் வந்து உஜுமா, அதாவது அரபி அல்லாத அஜமித்தனம், அதை போக்கினான். அப்ப அந்த மூஜம் என்று சொல்றது அந்த ஹரக்கத்துகள் வைக்கப்பட்டு அதனுடைய தெளிவில்லா தன்மையை போக்குறது. அதே மாதிரி அக்குதா, கண்ணில் தூசிய இல்லாமலாக்குறது. கதாண்டால் தூசிக்கு சொல்றது கதா. அக்குதானா கண்ணில் உள்ள தூசி இல்லாமலாக்குறது. அசால நீக்கின நஃபல தானே அது. அந்த மூணாவது கருத்து உங்களுக்கு சிக்கலா இருந்தா அதை விடுங்க. நாலாவது கருத்துக்கு வாங்க. அது என்னன்னு கேட்டால் நோயாளியாக ஆக்குறது. ஓ எஸ், குணத்தை இல்லாமல் ஆக்குறது, நோயாளியாக ஆக்குறது. அதே மாதிரி நாலாவது கருத்து காட்டிக்கிறாங்க. அத்துஹூல் ஃபி மக்கான் அவு ஸமான், ஒரு தொடர்ந்து அவதானிங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வாரோம்னு கேட்டால், இந்த அஃஅல என்கிற வசன் பின்வரக்கூடிய கருத்துக்களை தரலாம். அதாவது அஃஅல் என்ற வசன் படிக்க வரக்கூடிய வினை சொற்கள் பின்வரக்கூடிய கருத்துக்களை தரலாம். அந்த மேலதிகமான அந்த அலிஃபுக்கு இந்த மாதிரி அர்த்த வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை விடவும் கூட அர்த்தங்கள் இருக்குது. இப்ப இங்க ஒரு 5 தான் காட்டியிருக்கிறாங்க விளங்குறதுக்காக வேண்டி. 5வது கருத்து காட்டுறாங்க அத்தம்கீன். தம்கீன் அப்படின்னு சொன்னால் இடம் எடுத்து கொடுத்தல். இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து எனேபிளிங் அப்படின்னு சொல்றது. எனேபிளிங் அப்படின்வா இந்த இடம் எடுத்து கொடுத்தல் அப்படிங்கிறது, அல்லது என்னது அதுக்கு உதவுதல், ஹெல்ப் பண்றன்ற தம்கீன். மக்கன்டா இந்த மக்காண்டா இடம் தானே, மக்கண்டா இடம் எடுத்து கொடுக்கிறது. பாருங்க, அஹ்ஃபர அப்படின்னால் சாஅதஹு அலல் ஹஃபர், சாஅதஹு அலல் ஹஃபர், அதாவது இந்த நிலத்தை தோன்றதுக்கு உதவி செய்தான். அஹ்ஃபர், அப்ப ஹஃபர் என்றால் டிக், தோன்றுவது. ஒரு குழி ஒன்றை தோன்ற, ஒரு கிணத்தை தோன்றதுக்கு சொல்றது ஹஃபரன்னு சொல்லி. மன் ஹஃபர ஹுஃப்ரத்தன் வக அலைஹான்லாம் சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, அது. அப்ப அஹ்ஃபர் என்றால் ஐ சாஅதஹு அலல் ஹஃபர் அல்லது மக்கனஹு லில் ஹஃபர், அதாவது தோன்றதுக்கு இடம் எடுத்து கொடுக்கிறது. இடம் எடுத்து கொடுக்கறதா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, உதவி செய்வது. அஹ்லப, பால் கறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற. மக்கனஹு லில் ஹல்ப். அதுஃபர, வெற்றிக்கு இடம் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். வெற்றி பெறுவதற்கு அவருக்கு ஒரு உதவி ஒன்றை செய்யறது. அதே மாதிரி இன்னொரு ஃபியல் காட்டிருக்கிறாங்க, அது இங்க இருக்குது இல்லையா, அது வரணும் வந்து அதுஹரையா இருக்கும் நினைக்கிறேன். ரா வரும் நினைக்கிறேன். அதுஹரன் தான் எனது சொல்லணும். எனது வெற்றி பெறுவதற்கு உதவினான் அல்லுஹரன் தான் வரும் போல நினைக்கிறேன். ரா ஒன்று விடுபட்டிருக்குது, நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன். சரி, அப்ப இந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம கூடுதலாக யூஸ் பண்ற அர்த்தம் எதுன்னு கேட்டால், முதல் 2 கருத்துக்களும் தான் கூட வரும். அதாவது இந்த கடத்தல் தைதியா கருத்தும் சைரூரியா கருத்தும் கூட வர. அதுக்கு அடுத்தது அந்த அத்துஹூல் ஃபி மக்கான் அவு ஸமான், ஒரு காலத்துக்குள்ள அல்லது ஒரு இடத்துக்கு நுழையிறது கருத்துல அந்த அந்த 3 மீனிங்லையும் தான் இந்த வசன் கூடுதலாக அந்த கருத்துக்களை தான் தரும். இப்ப இது இல்லாம இப்ப நம்ம வேற ஃபீல் எடுத்தோம்னால், இங்க பாருங்க, இங்க வந்திருக்காங்க அர்ஷத, வழிகாட்டினான் அப்படின்ட்டு. அப்ப இது என்னத்துக்குள்ள வரும் கேட்டால் இந்த 5வதுக்குள்ள வரும். என்னது, இந்த நேர்வழி பெறுவதற்கு அவர் உதவி செய்யறது.
அதான வழிகாட்டினான் கருத்து. அன்ஃபக செலவழித்தான், அஷ்அர உணர்த்தினான், அபுத்தல எனது வீணாக்கினான், அஸ்கத்தை விழுத்தாட்டினான், முத்தாத்தியாக்குற கருத்து இல்லையா? அபுத்தலையும் முத்தாத்தியாக்குறது, அஷ்அரையும் முத்தாத்தியாக்குற கருத்து. என்னண்டா உணர்ந்தான், ஷஅர அஷ்அர உணர்த்தினான், ஆயிலன பகிரங்கமாக அறிவித்தல் கொடுத்தான், அதுஹர வெளிப்படுத்தினான். என்ன இந்த மாதிரி உங்களுக்கு சில ஃபேட்கள் காட்டியிருக்கிறாங்க. நீங்க அதை பாடமாக்கி கொள்ள வேணும் அந்த ஃபேட்களை கொஞ்சத்தை. இது மட்டுமல்ல ஃபியல், இன்னும் இந்த அஃப்ல வசன ஏராளமான வினைச்சொற்கள் இருக்குது. கொஞ்சம் நம்ம அந்த வசனை படிச்சிட்டோம்னால் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு 10 ஃபேட்களை மேலதிகமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி, அடுத்த வசன் என்னன்னு கேட்டால், அதாவது 4 எழுத்து வந்து ஒரு எழுத்து மேலதிகமாக வரக்கூடிய அந்த ஒரு எழுத்து ஜாயிதாக வரக்கூடிய வசன்கள்ல 2வது இது வந்து ஃபஅல வசன். அப்ப அஃப்அல வசன், அடுத்த வசன் வந்து ஃபஅல வசன். ஃபஅல யுஃபஇலு தஃப்இல்னுவாங்க. இதுக்கு பிரபலமான உதாரணம் கர்ரம யுகர்ரிமு தக்ரீம்னு சொல்லுவாங்க. அப்ப கர்ரம என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று வந்து பாராட்டினான், கர்ரம் என்றால் பாராட்டுறது. இங்க இருந்தான் ஹஃப்லு தக்ரீம், பாராட்டு விழான்னு சொல்றோம், ஹஃப்லு தக்ரீம். 2வது கர்ரமவுக்கு அர்த்தம் கௌரவிக்கிறது. வழக்கத்து கர்ரம்ன பனி ஆதம, நாங்கள் மனிதர்களை சங்கைப்படுத்தி கௌரவித்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தர சொல்லக்கூடிய அந்த வசனம். இதுக்கு ஒரு சர்ஃபு காட்டிக்கிறாங்க பாருங்க, கர்ரம. அப்ப கர்ரமே நம்ம மாதிப்படி சர்ஃப் செய்யும் பொழுது கர்ரம கர்ரமா கர்ரமு, கர்ரமத் கர்ரமதா கர்ரம்ன, கர்ரம் த கர்ரம் துமா கர்ரம் தும், கர்ரம் தி கர்ரம் துமா கர்ரம் துன்ன, கர்ரம் து கர்ரம்ன. அக்ரமையும் இதே மாதிரி தான், அக்ரம அக்ரமா அக்ரமு, அக்ரமி அக்ரமத் அக்ரமத்தா அக்ரம்ன, அக்ரம் த அக்ரம் துமா அக்ரம் தும், அக்ரம் தி அக்ரம் துமா அக்ரம் துன்ன, அக்ரம் து அக்ரம்ன. அப்ப அந்த மாலி வந்து லேசி சர்வ் செய்யறது. நம்ம ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்னு சர்வ் செஞ்ச மாதிரியே தான் போறது. முதாரியும் அதே மாதிரி தான் பாருங்க. இப்ப அக்ரம யுக்ரிமுனால் யுக்ரிமு யுக்ரிமானி யுக்ரிமுன, துக்ரிமு துக்ரிமானி யுக்ரிம்ன, துக்ரிமு துக்ரிமானி துக்ரிமுன, துக்ரிமீன துக்ரிமானி துக்ரிம்ன, உக்ரிமுன் உக்ரிமு. கர்ரம யுகர்ரிமுல யுகர்ரிமு யுகர்ரிமானி யுகர்ரிமுன, துகர்ரிமு துகர்ரிமானி யுகர்ரிம்ன. அதே மாதிரி பாருங்க, எஃப்அலு எஃப்அலானி எஃப்அலுன, தஃப்அலு தஃப்அலானி எஃப்அல்ன. அந்த மேலதிகமாக சேர்றதுங்கிறது எல்லாத்துலேயுமே ஒன்றுதான். எனவே நம்ம எல்லாத்தையும் எழுதி பாடமாகி கொண்டு இல்லை. இதே நான் சர்வ் செய்கிற மாதிரியே போனீங்கன்னா நீங்கள் சரி, யுகர்ரிமு யுகர்ரிமான யுகர்ரிமுன, துகர்ரிமு துகர்ரிமானி யுகர்ரிம்ன, துகர்ரிமு துகர்ரிமானி துகர்ரிமுன, துகர்ரிமீன துகர்ரிமானி துகர்ரிம்ன, உகர்ரிமு நுகர்ரிமு. அப்ப கர்ரம யுகர்ரிமு தக்ரீமன், அது மஸ்தர், அது சங்கை செய்தல், கௌரவித்தல், பாராட்டுதல் கருத்து. ஃபஹுவ முகர்ரிமுன், முகர்ரிம் அது இஸ்மு ஃபாயில், சங்கைப்படுத்தக்கூடியவன், கௌரவிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்ப முகர்ரிம் என்கிறது வந்து எப்படி எடுத்தீங்க? யுகர்ரிமுல இருந்துதான் இஸ்மு ஃபாயில் எடுத்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, முதாரியுடைய அடையாளத்தை இல்லாமல் ஆக்கி போட்டு லம்மு செய்யப்பட்ட மீமை கொண்டு வந்திருக்காங்க. இறுதிக்கு முன்னால் உள்ள இடத்துக்கு ஃபத்தஹ் கசர் செஞ்சால் இஸ்மு ஃபாயில், ஃபத்தஹ் செஞ்சா இஸ்மஃபூல். அப்ப குர்ரிமங்கிறது மஜ்ஹூல், மாதி மஜ்ஹூல். குர்ரிம சங்கை செய்யப்பட்டான் அல்லது கௌரவிக்கப்பட்டான் அல்லது பாராட்டப்பட்டான்னு கருத்து. இந்த குர்ரிமையை நம்ம மஜ்ஹூல்ல எப்படி நம்ம ஃபுயில ஃபுயிலா ஃபுயிலு ஃபுயிலத் ஃபுயிலத்தா ஃபுயில்னு போனோம், அதே மாதிரி குர்ரிம குர்ரிமா குர்ரிமு, குர்ரிமத் குர்ரிமத்தா குர்ரிம்ன குர்ரிம்தன்னு போக வேண்டியதான். யுகர்ரிமு, அந்த யுகர்ரிமு டபுள் ஏ பட்டிருக்கு, அது ஒரு யா தான் வரும், அது பிள்ளையா பட்டிருக்குது. யுகர்ரிமு சாரி, இந்த என்னது யுகர்ரமு, என்ன கர்ரம யுகர்ரிமு தக்ரீமன் ஃபஹுவ முகர்ரிமுன் வகுர்ரிம யுகர்ரமு, வகுர்ரிம யுகர்ரமு. அப்போ அது மஜ்ஹூல், முலாரி மஜ்ஹூல், முலாரி மஜ்ஹூல். அப்போ யுகர்ரமுனால் பாராட்டப்படுவான் அல்லது கௌரவிக்கப்படுவான், தக்ரீமன் கௌரவிக்கப்படுதல், பாராட்டப்படுதல், ஃபஹுவ முகர்ரமுன் பாராட்டப்படக்கூடியவன் கருத்து. அல் அம்ரு மின்ஹு கர்ரீம். அப்ப கர்ரீம் எங்கிருந்து வந்திருக்குது? யுகர்ரிமு யுகர்ரிமான யுகர்ரிமுன, துகர்ரிமு துகர்ரிமான யுகர்ரிம்ன, துகர்ரிமுல இருந்து அம்ரு எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அதை அம்ரு எடுத்து பார்க்கணும் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. பாருங்க, நாங்கள் அம்ரு எடுத்து பார்ப்போம். இங்க எழுதுவோம், மேலுக்கு எழுதி பார்ப்போமா. துகர்ரிமு இதான் சொல், துகர்ரிமு. இந்த துகர்ரிமு என்கிறதுல இருந்து நம்ம அம்ரு எடுக்க போறோம். து க இர்ரிமு, என்ன சத்து தானே, துகர்ரிமு. எஸ். அப்ப இந்த தாவை இல்லாமல் ஆக்கணும் முதலாவது, என்ன
மொலா செய்ய வேண்டிய வேலை தாவை இல்லாமல் ஆக்குறது. துக்கர்ரிமு இந்த காஃபுக்கு ஃபத்தஹ் இருக்குது. அப்போ காஃபுக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால வசுடைய ஹம்சு கொண்டு வரணுங்கிற எந்த தேவையும் இல்லை. ஸோ துக்கர்ரிமுல இறுதிக்கு ஜெசம் செஞ்சு விட்டா சரி. அப்போ கர்ரிம்னு வரும். தா இல்லை, இது தா இல்லை. ஸோ கர்ரிம்னு வரும். அப்போ எனவே துக்கர்ரிமுல இந்த அம்பு எடுத்திருக்கிறாங்க, கர்ரிம்னு சொல்லி வந்திருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டா சரி. அப்போ கர்ரிம் லியு கர்ரிம் வன்னஹியு லா துக்கர்ரிம் லா யுகர்ரிம். இப்போ அம்ரில் வந்து கர்ரிம்டால் கௌரவி அல்லது பாராட்டு கொடு, லியு கர்ரிம்டால் அவன் பாராட்டு கொடுக்கட்டும் அல்லது கௌரவிக்கட்டும். வன்னஹியு லா துக்கர்ரிம் லா யுகர்ரிம். அப்போ இந்த கர்ரிமை எப்படி நம்ம சர்வ் செய்யறது? வந்து அம்ரில் கர்ரிம் கர்ரிமா கர்ரிமு கர்ரிமி கர்ரிமா கர்ரிம்னு எது மாதிரி இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அலா இஃப் அல்ன மாதிரி. அதே மாதிரி நஹி எப்படி வரும்? லா யுகர்ரிம் லா யுகர்ரிமா லா யுகர்ரிமு லா துகர்ரிம் லா துகர்ரிமா லா யுகர்ரிம்னு லா துகர்ரிம் லா துகர்ரிமா லா துகர்ரிமு லா துகர்ரிமி லா துகர்ரிமா லா துகர்ரிம்னு. இப்போ வேற ஒரு சொல் தரப்போறாங்க. இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட வந்து சொல்ல போறாங்க, சர்வ் செய்யுங்க, நீங்க வந்து முகர்ரிமூன முகர்ரிமூனங்கிறதுக்கு சர்வ் எப்படின்னு. அப்போ நம்ம சொல்லுவோம் முகர்ரிமுன் முகர்ரிமானி முகர்ரிமூன இஸ்மு ஃபாயில். அது முகர்ரிமுன் அது ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலூன ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தானி ஃபாயிலாத்துன் நம்ம இஸ்மு ஃபாயில் சொல்ற மாதிரி முகர்ரிமுன் முகர்ரிமானி முகர்ரிமூன முகர்ரிமத்துன் முகர்ரிமத்தானி முகர்ரிமாத்துன். அதே மாதிரி இஸ்மு மஃபூல்ல முகர்ரமுன் முகர்ரமானி முகர்ரமூன முகர்ரமத்துன் முகர்ரமத்தானி முகர்ரமாத்துண்டு வரும். இப்போ சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா வேற வேற சொல்களை செஞ்சு தருவாங்க சர்வ் செய்ய சொல்லி. உதாரணமாக நாங்கள் அஃப்அல வசன்ல வேற ஒரு என்னது சொல் எடுப்போம். அஃப்அல வசன்ல வரக்கூடிய வேற ஒரு சொல் ஒன்று நம்ம எடுப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் வந்து அல்லம யு அல்லிமு தலீமன், அல்லமன கற்றுக் கொடுத்தேன். இப்போ அந்த அல்லமையை நீங்கள் சர்வ் செய்யணும். அல்லம யு அல்லிமு தலீமன் ஃபஹுவ மு அல்லிமுன் வ உல்லிம யு அல்லமு தலீமன் ஃபஹுவ முஅல்லமுன் அல்லம்ரு மின்ஹு அல்லிம் லியு அல்லிம் வன்னஹி லா து அல்லிம் லா யு அல்லிம். இப்போ ஒரு ஆள் சொல்றாரு வந்து என்னன்னு கேட்டால் நு அல்லிமு, அதுக்கு சர்வ் செய்யுங்கன்னு கேட்டால் நு அல்லிமு. அப்போ அல்லம யு அல்லிமு, அப்போ யு அல்லிமு யு அல்லிமானி யு அல்லிமுன து அல்லிமு து அல்லிமானி யு அல்லிம்ன து அல்லிமு து அல்லிமானி து அல்லிமுன து அல்லிமீன து அல்லிமானி து அல்லிம்ன உ அல்லிமு நு அல்லிமுன்னு சொல்லி அந்த ஃபுல் சர்ஃபை நம்ம செய்யணும். இந்த அவங்களுக்கு நிறைய ஃபீல் தந்திருக்காங்க பாருங்க. ஹஸ்ஸன ஃபஅல வஸன் ஃபல்லல ஃபர்ரக 252ஆம் பக்கம். சர்ரஃப ஷர்ரஃப தர்ரப ஜம்மல பல்லக கஸ்ஸம கத்தல ஃபஸ்ஸல தர்ரஸ அல்லம சர்ரஹன்னு தந்திருக்காங்க. இந்த ஃபீல்களை நீங்கள் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்கணும். ஒவ்வொரு வசனுக்குகளாலையும் ஒரு 10 சொல்ல பாடமாக்கிக்கொண்டா சரி. இப்போ இங்கேயும் வந்து அந்த ஃபஅல வசனுக்கு வரக்கூடிய அர்த்தங்கள் சம்பந்தமாக தந்திருக்காங்க 251ஆவது பக்கத்தில். முதலாவது கருத்து வந்து தக்சீர், அதாவது அதிகப்படுத்துதல், மிகைப்படுத்தி சொல்லுதல் அப்படி கருத்து. உதாரணமாக கத்தலனால் கொலை செய்தான், கத்தலனால் கொன்று குவித்தான் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு ஆளை கொலை செஞ்சால் கத்தலை, ஒரு 10 20 30 50 பேரை கொலை செஞ்சால் கத்தலை, கொன்று குவிக்கிறது. பாருங்கள்ல இந்த இஸ்ரேல் படம் வந்து முஸ்லிம்களை வந்து கொன்று குவிக்குது. அப்ப யுகத்திலூன எக்குத்திலூன இல்லை யுகத்திலூன ஒரு நிறைய பேரை கொலை செய்யறது. கத்தனால் வெட்டினான், கத்த நம்ம சொன்னோம்னால் துண்டு துண்டாக வெட்டினான், அப்ப பீஸ் பீஸா கட் பண்றது, அதான் கத்த. அப்ப அதிகப்படுத்துற கருத்துன்னு வரும் அந்த அந்த மேலதிகமான எழுத்துக்கு. மஸ்ஸக்கனால் கிழிக்கிறது, மஸ்ஸக்கனால் துண்டு துண்டாக கிழிக்கிறது, கீறி கிழித்தான்னு சொல்லுவாங்க. கலக்கனால் மூடுறது, கல்லக்கனால் நல்லா இறுக்கமா தாலியிட்டு பூட்டுறது, தாலியிட்டு பூட்டுனா லொக் போட்டு நல்லா கட்டுமையா நல்லா பூட்டுறது. இப்போ உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்தில் அந்த பெண்ட விஷயம் சம்பந்தமாக வரும் இல்லையா, அதுல அல்லாஹு தாலா வந்து குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு கேட்டால் வகல்லக்கத்தில் அபுவாப வக்காலத் ஹைத்தலக், அவள் அந்த பொம்பளை வந்து கதவை நல்லா ஸ்ட்ராங்கா பூட்டி கொண்டா, நல்ல பலமாக பூட்டி கொண்டு போட்டுத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து தன் ஆசையின் பார் கூப்பிட்டாள். அப்ப கல்லக்கத்தில் அபுவா வகல்லக்கத்தில் அபுவாப வக்காலத் ஹைத்தலக் கால மஆதல்லாஹ். சக்கரை, சக்கரைனாலும் என்ன அர்த்தம்? மூடுறதுக்கு தான் சொல்றது.
ஹஸ்ஸன பொதுவாக ஹஸ்ஸன் என்றாலே பாதுகாத்தான். ஹஸ்ஸன களஞ்சியப்படுத்துறது, ஸ்டோர்ல போட்டு பூட்டி வைக்கிறது. தாஃபன்னா சுற்றினான். தவ்வஃபன்னால் நல்லாவே ஊர் ஊரா சுத்துறது தவ்வஃப். அப்ப எனவே இந்த மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கருத்தை அது தரும். அதாவது ஹைப்பபோலா ஒரு விஷயத்தை செய்யற மாதிரி கருத்து. அடுத்த கருத்து, ரெண்டாவது கருத்து வந்து தஅதியாவுடைய கருத்து, முத்தஅத்தியாக்குற கருத்து, கடத்தல் கருத்து. என்ன முத்தஅத்தி? உதாரணமாக ஃபரீஹ மகிழ்ச்சி பட்டான், ஃபர்ரஹ மகிழ்ச்சி படுத்தினான். அப்போ ஒரு ஆளை வந்து சந்தோஷப்படுத்துறது, டு மேக் ஹாப்பி. கர்ரம கரும சங்கையாகிறது, கர்ரம சங்கைப்படுத்துறது, கண்ணியப்படுத்துறது. ஹசுன ஹஸ்ஸன ஜமுல அழகாகினான், ஜம்மல் அழகுபடுத்துறது. ஷருஃப கண்ணியமாகினான், ஷர்ரஃப கண்ணியப்படுத்தினான். அதும மகத்துவமாகியது, அல்லாஹ் மகத்துவப்படுத்தினான். அந்த மாதிரி. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டால் ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் செய்ய வைக்கிறது, அந்த அந்த வேலையை செய்ய வைக்கிறது. அதான் அதை எப்படி செல்றது வந்து, அதாவது ஈடுபடுத்தல் அப்படி சொல்லலாம் இல்லையா? செயற்படுத்தல் நல்ல கருத்து இல்லையா? செயற்படுத்தல், அதாவது ஒரு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. ஓ அந்த 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 தாத்தான கடந்து சென்றான் தானே, முத்தஅத்தின்னா உள்ள இன்னொன்று கடற்கரை தானே. அப்ப கடக்க வைக்கிறேன்னு தானே அறுக்கிற அர்த்தம். அதை வந்து கடக்க வைத்தல் அப்படின்ற அந்த கடத்தல் கருத்தை செயற்படு பொருளை ஏற்படுத்தல் தான். ஓ செயற்படு பொருளை வந்து உருவாக்குறது மெய்தான். ஓ ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்டை வந்து அது ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு வெர்பாக மாத்துறது. அதுக்கு ஒரு நல்ல சொல்லணும்னு யோசிக்கிறீங்க. சில மாதிரி செயற்படுத்தல் ஒரு நல்ல கருத்து. செயற்படுத்த கடத்தலை விட அது செயற்படுத்தல்னு சொன்னா கொஞ்சம் அகலுக்கு விளங்கும். என்ன சேர்த்தல்? அடுத்த கருத்து காட்டிக்கிறாங்க சேர்த்தல்னு சொல்லி. இந்த சேர்த்தல்ங்கிறது எந்த அளவுக்கு தமிழ்ல சரியோ தெரியல. அதாவது என்னன்னு கேட்டால், அந்த வேலைக்கு உரியவர்ன்னு சொல்லி நம்ம அவருக்கு பட்டம் கொடுக்கறது, சூட்டுறது. இப்போ உதாரணமா இப்ப கஃபரன நிராகரித்தான், சரி ஓகே, கஃபர நிராகரித்தான், மறுக்கிறது. கஃபர்னால் காபிராக ஆக்குறது, ஐ நசபல் குஃப்ர இலைஹி, குஃப்ர வந்து அவரின் பக்கம் சேர்க்கிறது, அவனை காபிராக ஆக்குறது. கஃபர், உதாரணமா நான் ஜைதை காபிராக்கியன், கஃபர் து ஜைதன். ஒருத்தனை பிதியத்துக்காரன் சொல்லி ஆக்குறது, அவன் அவர் ஒரு முபுத்ததி, அவர் பிதியத்துக்காரன் சொல்றது. ஃபஸ்ஸக்க ஒருத்தனை ஃபாசிக்காக ஆக்குறது. ஃபஸ்ஸக்கனால் பாவம் செய்யறது, ஃபாசிக்கனால் ஃபஸ்ஸக்கனால் ஜஅலஹு ஃபாசிக்கன் அவு நசபல் ஃபிஸ்க இலைஹி, அவரின் பக்கம் அந்த ஃபிஸ்கை சேர்த்தான். நசபல் பிதுஅத இலைஹி, நசபல் குஃப்ர இலைஹி, அந்த கருத்து. கذب ஐ நசபல் கதிப அல்லது கித்ப இலைஹி, அவன் பொய்யன் என்று அவனை பொய்ப்பித்தான். சத்தக நசப சிதுக்க இலைஹி, அவர் உண்மையாளன் என்று சொல்லி அவரை உண்மைப்படுத்தினான். விளங்குதானே உங்களுக்கும்? அப்ப இதான் அந்த சேர்த்தல் என்கிற கருத்து. அந்த காரியத்தை செய்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னோம் அவர் ஆக்குறது. நாலாவது கருத்து காட்டிக்கிறாங்க வந்து என்றால், ஒன்றை சுருக்கமாக சொல்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வசன் ஃபஅல வசன். உதாரணமா பாருங்க, கால அல்லாஹு அக்பர்னு சொல்லாம கப்பர தக்பீர் சொன்னான். ஒழுங்குத, இப்ப கப்பரன்னு சொன்னால் தக்பீர் சொன்னான். அது அசல் எப்படி சொல்லணும்? அவரு கால அல்லாஹு அக்பர். அப்ப கால அல்லாஹு அக்பர்னு சொல்லாம அதை சுருக்கி இஹ்திசார் பண்ணி எப்ரிவியேட் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டால் கப்பர தக்பீர் முழங்கினான்னு சொல்றோம். சப்பஹ அசல் எப்படி வரணும்? கால சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் என்று சொன்னான்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம சப்பஹ அல்லாஹை தூய்மைப்படுத்தினான்னு சொல்றோம். ஹம்மத கால அல்ஹம்துலில்லாஹ், அதான் என்னது ஹம்மது. ஹல்லல லா என்னது ஹல்லலனா என்னது லா இலாஹ இல்லல்லா, என்ன தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றது. அம்மன ஆமீன் சொல்றது, என்ன கால ஆமீன். லப்பா கால தல்பியத்தன், லப்பைக் அல்லாஹும்மன்னு சொன்னான். அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வரோம்னா, அந்த ஃபஅல வஸன் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாசகத்தை சுருக்கி சொல்றது. அதான் சுருங்க கூறல் என்கிற அந்த கருத்து வருது. அவனுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப கப்பர் என்ற அசல் வந்து கால அல்லாஹு அக்பர். இப்ப கால அல்லாஹு அக்பர்னு சொல்லாம கப்பர தக்பீர் சொன்னான்னு சொல்றான். சரி, அஞ்சாவது வசன் வந்து அத்தவஜ்ஜுஹ் இலஷை, அதாவது ஒரு இடத்தை நோக்கி முன்னோக்குதல்,
அப்படி கருத்து. உதாரணமா பாருங்க, ஷர்ரக, ஷர்ரகனால் கிழக்கை முன்னோக்கினான், கர்ரப என்றால் மேற்கை முன்னோக்கினான். அசில் எப்படி வரணும் சொல்லணும்னா நம்ம வந்து ذهب இலா ஜிஹத்தி ஷர்கி அல்லது தவஜ்ஜஹ இலா ஜிஹத்தி ஷர்கின்னு சொல்லணும். அப்ப ذهب இல ஷர்க்குன்னு சொல்லாம ஷர்ரக, அல்லது இஸ்தக்பல இலா ஜிஹத்தி ஷர்க், இஸ்தக்பல இலா ஜிஹத்தி அல் கர்புன்னு சொல்லணும். அப்படி சொல்லாம ஷர்ரகண்டாலே கிழக்கை முன்னோக்கினான், கர்ரபனால் மேற்கை முன்னோக்கினான், கவ்வஃப கூஃபாவை முன்னோக்கினான், கவ்வர குகையை முன்னோக்கினான், ஃபவ்வஸ, ஃபவ்வஸக்கு என்ன அர்த்தம் மறந்து போயிட்டு எனக்கு. கவ்வர சரி, ஃபவ்வஸ மறந்து போய்த்தது, எனக்கு மறந்துட்டு, எனக்கு நான் தான் எழுதினால் எனக்கு மறந்து போய்த்தது. ஷர்ரக சரி, கர்ரப சரி, கவ்வஃப கூஃபாவை முன்னோக்கினான், கவ்வர கார் குகையை முன்னோக்கினான், ஃபவ்வஸ வெற்றியை முன்னோக்கினான். இல்ல இல்ல, ஃபவுஸுக்கு என்ன சொல்லுங்க, வெற்றியை முன்னோக்கினான் இல்லையா, அப்படி சொல்லலாமா? நான் அது கொஞ்சம் அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும், அது எனக்கு மறந்து, நான் தான் எழுதினேன், சும்மா எழுதிருக்க மாட்டேன். நான் எழுதினதை எனக்கே மறந்து போயிட்டு, அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் கொஞ்சம் என்னது பார்த்துட்டு சொல்றேன்னா, பார்த்துட்டு சொல்றேன், எனக்கு மறந்துட்டேன் சார், நாளைக்கு நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். ரைட். அடுத்தது வந்து 6வது கருத்து சொல்லிக்கிறாங்க, அதுதான் வந்து அசல்ப், என்ன போக்குதல் இல்லாமல் ரிமூவல் மீனிங் என்னன்னு கேட்டால், ஜல்லதப, ஜில்துன்னா தோலுக்கு சொல்றது, ஜல்லதுன்னா தோலை அகற்றினான், ஐ அசாலல் ஜில்து, ஜில்து தோலை இல்லாமல் ஆக்குறது, தோலை உரிக்கிறது. கர்ரத என்னது, கர்ரத யுகர்ரிதுன்னு சொல்றது. அப்ப கர்ரதன்றது எங்கன்னு வந்துச்சுன்னா அந்த குராது, குராதுன்னு சொல்றது வந்து உன்னிக்கு சொல்ற. அப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய உண்ணிகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு அரபுல சொல்றது கர்ரதுன்னு சொல்லி. என்ன சரி, அப்ப இதுல நம்ம எல்லா கருத்தும் முக்கியம் இல்லைங்களுக்கு. முதலாவது கருத்து முக்கியம் தக்சீர், 2வது தைதியா முத்தஅத்தி கருத்து முக்கியம், 3வது அந்த நிஸ்பத்து ஷை, அதை ஒன்றா இன்னொன்றுக்கு சேர்க்கிற இந்த அர்த்தம், எட்டாக்குறேன்னு காஃபிர குஃபுரா அவருக்கு சேர்க்கிறது, அந்த கருத்து நல்ல. சுருங்க கூறலும் ஓரளவு பரவாயில்லை, மற்ற இதுகள் கொஞ்சம் எனது அவ்வளோ பெரிய அளவு ஃபேமஸ் மாதிரி எனக்கு வழங்கலை. இந்த பகுதிகளோடு நம்ம இன்றைக்கு நிப்பாட்டிக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு வேலை தரேன், நம்ம கொஞ்சம் செஞ்சு கொண்டு வாங்க. நீங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு வசனங்களாலையும் எனது 10 ஃபெயில் பாடமாக்கணும். அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதிரி இந்த மேலதிகமான கருத்து வார அந்த இதை வந்து இந்த இப்போ நான் கொஞ்சம் ஃபியல் உங்களுக்கு குரூப்பில் போட்டு வரேன், அந்த ஃபியலை நீங்கள் ஃபர்ஸ் பண்ணி காட்டணும். ஃபர்ஸ் பண்ணினா அந்த தக்சீம் பண்ணி காட்டணும். இதை எந்த கருத்துக்கு நம்ம சேர்க்கலாம், மேற்கூறப்பட்ட கருத்துக்களில் எதுக்கு சேர்க்கலாம், எதற்கு சேர்க்க இயலாதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் என்னது தமீஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு பயிற்சி மாதிரி நான் இதை எட் பண்ணி விடுவேன். நீங்கள் கொஞ்சத்தை ஒரு பயிற்சி மாதிரியும் அதை நான் சேர்க்க இருக்கேன். அதில் நீங்கள் அந்த கருத்துக்களை கண்டுபிடிக்கிற விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். மற்றது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ இதில் நாங்கள் சொல்லிட்டுக்கிறோம். இப்போ உதாரணமாக அக்கிரமை குரிமை இக்ராமன் ஃபவ் முக்குரிம்னா, நீங்கள் அந்த அக்கிரமையிட மாதிரி எல்லாத்தையும் சரி செஞ்சு பார்க்கணும், சரியா வருதா இல்லையா. முலாரினால் முலாரியில் வரக்கூடிய எல்லா அதையும் யுக்குரிமை யுக்குரிமானி யுக்குரிமுன்னு சரி செஞ்சு பார்க்கணும். இஸ்மு ஃபாயிலையும் அதே மாதிரி முக்குரிமன் முக்குரிமானி முக்குரிமுன முக்குரிமத்துன் முக்குரிமத்தானி அப்படி சரி செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி மஜ்ஜூஹுல் ஃபோமட் அம்ரு நஹி எல்லாத்தையும் முழுக்க நீங்கள் செஞ்சு பார்க்கணும், சர்வ் செஞ்சு பார்க்கணும். இப்போ நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு நான் இது ஃபுல்லாக கேட்பேன். அக்கிரமையை மாதிரி படி சர்வ் செய்யுங்க, யுக்குரிமையை முதாரி படி சர்வ் செய்யுங்க, இஸ்மு ஃபாயில் படி முக்குரிமுன்னு சர்வ் செய்யுங்க, இஸ்மு ஃபுல் படி முக்குரம்னு சர்வ் செய்யுங்கன்னு கேட்பேன். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் எல்லார் டைம் கேட்டுக்கொண்டு இருக்க இயலாதுங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இந்த சொற்களை எல்லாம் அதாவது இந்த எல்லா வசன்களையும் நீங்கள் சர்வ் செஞ்சு பார்க்கணும். சர்வ் செஞ்சு பார்த்தா தான் என்னது உங்களுக்கும் அந்த சரியாக படும், என்னது இது நம்ம சரியாக சர்வ் செய்கிறோமா இல்லையாங்கிறது உங்களுக்கு விளங்கும். எனவே அந்த பயிற்சிகளில் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு வாங்க நம்ம இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த பகுதியோட முடிச்சுக்கொள்வோமா? ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரனா. சரி, நம்ம டைம் அவுட் ஆகிட்டுது.